வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டோட ஜாப் ப்ரொஃபைல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 7வது போஸ்ட், அதாவது ட்ராக் மெயின்டைனர் கிரேட் 4ஓட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன மாதிரி டியூட்டிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இது சூட்டபிளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போறோம். ஸோ இந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் போஸ்ட்னு சொல்லலாம். இந்த இதுல இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்திருக்கக்கூடிய எல்லா போஸ்டோட பாக்குறப்போ இதுல வந்து நீங்க வேகன்சி அதிகமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துறாதீங்க. ஓகே, கடைசி ப்ரிஃபரன்ஸாவே கொடுங்க. இப்ப வேகன்சி அதிகமா இருக்கிறத கடைசியா கொடுக்க சொல்றீங்களே, அப்ப என்ன இதுல செலக்ட் பண்ணாம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம். இப்ப மொத்தம் 14 போஸ்ட் இருக்குதா, இதுல வந்து நீங்க இதை 14ஆவதா கொடுத்தாலுமே உங்களை வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதோட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணல. அதே மாதிரி ரெண்டாவது போஸ்ட்டுக்கும் நீங்க ரெண்டாவது ஒரு போஸ்ட் வச்சிருக்கீங்க, அதுவும் கட் ஆஃப் கிளியர் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி நீங்க கடைசியா எதுக்கு கிளியர் பண்ணிருக்கீங்களோ, இப்ப 5வது போஸ்டோட நீங்க 5ஆவதா கொடுத்திருந்த அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லைன்னா கடைசியில இந்த 14வது போஸ்ட்ல வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு கட் ஆஃப் வந்து நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். இருக்கையில லோயஸ்ட் கட் ஆஃப் இந்த போஸ்ட்டுக்கு தான் வருது, நீங்க வந்து அந்த கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும். அதனால நான் கடைசியா அதிகமான வேகன்சி இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம். வேகன்சிக்கும் ப்ரிஃபரன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க ஒரு போஸ்ட்டை வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களை அந்த போஸ்ட்டுக்கு வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கான பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால வேகன்சியை வச்சு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க, ஜாப் ப்ரொஃபைலை வச்சு கொடுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். இந்த போஸ்ட்டை ஏன் கடைசியில வைக்க சொல்றேன் அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து இதை கடைசியில வைக்கிறதா நல்லது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி 6 வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த 6 வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எஸ்என்டி போஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா வந்து ஒர்க் ஷாப், அடுத்ததா வந்து பிரிட்ஜ், சிஎன்டபிள்யூ, பிவே, டிஆர்டி, இந்த போஸ்ட்டை பத்திலாம் நம்ம வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது வந்து 7வது வீடியோ. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம ட்ராக் மெயின்டைனர் கிரேட் 4ஓட ஜாப் ப்ரொஃபைல் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ட்ரைனிங்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 20 நாள் ட்ரைனிங் இருக்கும், ஒரு சில இடத்துல 30 நாள் ட்ரைனிங் இருக்கும். போஸ்டிங் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். XYZ சிட்டி, இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சிட்டிலயுமே வந்து இருக்கும். உங்க ஊர் பக்கத்துல வந்து நீங்க போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அதனால இதுல வந்து எல்லா இடத்துலயுமே வந்து போஸ்டிங் இருக்கும். இதுல வந்து ஒன்னு ஸ்டேஷன்ல போடுவாங்க, இல்லைன்னா கேட்ல கூட கேட் கீப்பரா கூட வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இப்போ டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து 8 மணி நேரம் டியூட்டி இருக்கும், ஒரு சில நேரம் வந்து 12 மணி நேரம் டியூட்டியும் இதுல இருக்கும். ஓகே, இதுல வந்து டியூட்டி ஹவர்ஸுமே அதிகமான வேலையும் இருக்கும். ஸோ இதுல 8 மணி நேரம் டியூட்டியா இருந்தா 3 ஷிஃப்ட்டும் பாக்குற மாதிரி இருக்கும். 3 ஷிஃப்ட்னா வந்து காலையில, மதியானம், நைட், அந்த மாதிரி 3 ஷிஃப்ட் இருக்கும். மாறி மாறி 3 ஷிஃப்ட்டும் உங்களுக்கு வரும். ஓகே, அதுவே 12 மணி நேரம் டியூட்டியா இருந்தா 2 ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி வரும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஆஃப் இருக்கும். அந்த ஒரு நாள் எனக்கு வந்து சண்டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க முடியாது. ஏதாச்சும் ஒரு நாள், வாரத்துல ஏதாச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ டியூட்டி டைம் வந்து இதுல அதிகம். மற்ற போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் டியூட்டியா இருந்தாலும் அந்த 8 மணி நேரத்துல நீங்க ஒரு 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா இதுல 8 மணி நேரம் டியூட்டி இருந்தாலுமே அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, 12 மணி நேரம் டியூட்டி இருந்துச்சுன்னா அதை விட அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து 3 விதமான டியூட்டி இருக்குது. ஒன்னு கேங், அதுல வந்து நீங்க வேலை பார்க்கறது. கேங்னா என்ன அப்படிங்கறத சொல்றேன். அது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பேட்ரோலிங் போறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றேன். அடுத்து கேட் கீப்பர். கேட் கீப்பருக்கு தனியா இன்னொரு போஸ்ட் இருக்குது, பட் இதுல எந்த இடத்துல கேட் கீப்பரா உங்களை போடுவாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஸோ இதுல நீங்க செலக்ஷன் ஆனீங்கன்னா இந்த 3 விதமான டியூட்டி வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஓகே, பெர்மனண்டா ஏதாச்சும் ஒன்று இருக்கும் அப்படி மாதிரி கிடையாது. 3 விதமான டியூட்டியும் இருக்கும். அதுல நீங்க எப்போவாச்சும் ஏதாச்சும் ஒன்று வந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்ப கேங் அப்படின்னா இந்த மாதிரி தான், ஒரு குரூப்பா போய் ஒர்க் பண்றது. அதாவது ட்ராக்ல இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை வந்து சரி பண்றது வந்து இந்த கேங்ல இருக்கவங்க தான். ஓகே, இந்த மாதிரி கேங்ல இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து டே டைம்ல தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி மொத்தமா ஒரு குரூப்பா போய் வந்து ஒர்க் பண்றதா வந்து கேங் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராக்ல இருக்கக்கூடிய எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் வந்து நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து டெக்னீஷியன் எல்லாருமே இருப்பாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு அசிஸ்டண்டாவும் இருப்பீங்க. நிறைய ஒர்க் வந்து நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும், அதை லெவல் பண்ணணும். ஸ்டோன்ஸ் கம்மியா இருக்குதுன்னா இன்னும் ஸ்டோன்ஸ் வந்து வர வச்சு அதுல வந்து கரெக்டா நீங்க வந்து அதுல தட்டி லெவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேலை வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி சின்ன சின்ன வெல்டிங் ஒர்க்கும் இருக்கும். ட்ராக்ல வந்து ஏதாச்சும் வெல்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும்.
இப்போ ட்ராக் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு புது ட்ராக் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ட்ராக்ல ஏதாச்சும் மரம் விழுந்துருச்சு, இல்லைன்னா ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் வந்து இறந்து கிடக்குது அப்படின்னா அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதும் உங்களோட வேலையாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு லேபர் மாதிரி ஒர்க்கு தான், ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், அதிகமாக வேலை இருக்கும். நீங்கள் கேங்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டே டைமில் தான் மேக்ஸிமம் ஒர்க் வந்து இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்ரோலிங் அதை விட ஹார்டானது. ஓகே, பேட்ரோலிங் வந்து 3 ஷிஃப்ட்லேயுமே இருக்கும். நைட்லேயும் போகிற மாதிரி இருக்கும், எல்லா வெதர் கண்டிஷன்லையுமே வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டூல் கிட் வந்து நீங்கள் எப்போவுமே கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கொடியெல்லாம் வச்சுருக்கணும். அடுத்ததாக சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். டார்ச் லைட் எல்லாமே வந்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னால் பேட்ரோலிங் வந்து தனியாக தான் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னால இப்போ 2 பேராக பேட்ரோலிங் அனுப்புகிறாங்களா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேட்ரோலிங்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா வெதர் கண்டிஷன்லையுமே வந்து போகிற மாதிரி இருக்கும். வெயில் அதிகமாக இருக்கிறப்பவுமே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும், குளிர் டயத்துலையுமே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும், நைட் டைமில் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 பேர் வந்து இப்போ அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னால தனியாக போயிட்டு இருந்திருக்காங்க, அதனால ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி டூல் கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகணும். அது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், அதையும் நீங்கள் சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 8 to 10 கிலோமீட்டர் அது வந்து நீங்கள் மினிமம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பேட்ரோல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக்ல தான் பேட்ரோலிங் பண்ணுவீங்க. ட்ராக்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, எங்கேயாவது வந்து விரிசல் இருக்குதா, அதில் எதுவும் சரி பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக், சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குதுன்னா அதை நீங்களே சரி பண்ணணும். இல்லை பெரிய ப்ராப்ளம், ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது, அதை உங்களால் சரி பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கோ இல்லைனா ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கோ வந்து இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி அதை சரி பண்ண சொல்லணும். ஓகே, அது வரைக்கும் அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா அதில் வந்து மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதில் 3 ஷிஃப்ட்லேயுமே பேட்ரோலிங் பண்ணணும், நைட்லேயுமே வந்து பேட்ரோலிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட் செலெக்ஷன் ஆனாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பேட்ரோலிங் மட்டும் அவங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ஒன்று கேட் கீப்பராக போடுறாங்க, இல்லைனா வந்து கேங்கில் வந்து போடுறாங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கும் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால் மேக்ஸிமம் வந்து உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து, அதாவது கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸுமே நிறைய பேர் வந்தால் எல்லாருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு கொடுக்க முடியாது. அப்படிங்கிறனால உமன் கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பேட்ரோலிங்கில் கூட ஒரு சில இடத்துல போய்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ உமன் கேண்டிடேட்டுக்குமே வந்து இதில் ரிஸ்க் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஈவன் இதில் வந்து பாய்ஸுக்கே அதிகமான ரிஸ்க் தான் அப்படிங்கிறப்போ கேர்ள்ஸுக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ இதில் நீங்கள் நைட்டு டைமில் வந்து போகிறப்போ ட்ராக்ல எல்லா இடத்துலையுமே வந்து நீட்டாக இருக்காது. ஓகே, நிறைய புதராக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய செடியெல்லாம் முளைச்சு தான் இருக்கும். ஸோ பாம்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் போவீங்க. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப் தான். அதனால தான் இதுக்கு வந்து ரிஸ்க் அலோவன்ஸ்னே தனியாக கொடுக்குறாங்க. அடுத்ததாக கேட் கீப்பராகவும் உங்களை வந்து போடலாம். ஓகே, ஸோ கேட் கீப்பரில் 2 விதம் இருக்குது. ஒன்று டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மேன் தான் வந்து கேட் கீப்பராக இருப்பாங்க. அது வந்து ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்ட்ரோலில் வரும். ஓகே, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த போஸ்ட்ல செலெக்ஷன் ஆகிறவங்கள தான் வந்து கேட் கீப்பராக வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேட் கீப்பராக போட்டால் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே, அதுலேயுமே வந்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி இருந்தாலும் இந்த நீங்கள் கேங்கில் போகிறத விட அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரோலிங் போகிறத விட இதில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஓகே, கேட் கீப்பரில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கலாம். நீங்கள் வேறு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் கேட் கீப்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகே, நீங்கள் இந்த டியூட்டி டைமில் இருக்கும் போதே வந்து படிச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் மற்ற 2லையும் போனீங்க, கேங்லேயோ அடுத்ததாக வந்து பேட்ரோலிங்கோ போனீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாயிருவீங்க, மென்டலி ரொம்ப டயர்டாயிருவீங்க. நீங்கள் வந்து அதிகமான டைமும் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான டைம் கம்மியாக கிடைக்கும். டைம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லை, டைம் கம்மியாக கிடைக்கும். ஓகே, ஸோ கேட் கீப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டுமே கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரொமோஷனுமே இதில் ஸ்லோ. ஓகே, எல்லா விதத்துலையுமே இதில் நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ப்ரொமோஷன் ஏன் ஸ்லோ அப்படின்னா வேகன்சி அதிகம். நீங்கள் எந்த எக்ஸாமை எடுத்துக்கிட்டாலும் எந்த போஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலும் வேகன்சி எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே ப்ரொமோஷன் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ப்ரொமோஷன் டக்குன்னு கொடுக்க முடியாது. அவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ணிட்டு அடுத்த ரேங்க் எல்லாருக்குமே கொடுக்கறது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா அடுத்த ரேங்க்ல கம்மியான பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த ரேங்க்ல கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ப்ரொமோஷன் மற்ற போஸ்டோட கம்பேர் பண்ணுறப்போ இதில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் அசிஸ்டன்ட்லேருந்து டெக்னீஷியன் கிரேட் 3க்கு போகிறதுக்கே வந்து 4லேருந்து 5 வருஷம் வரைக்கும் ஆயிரும். அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 2க்கு போகிறதுக்கு 7லேருந்து 8 வருஷம் வரைக்கும் ஆகும். ஓகே, அடுத்து டெக்னீஷியன் கிரேட் 1க்கு போகிறதுக்கு 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆகும். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 வரைக்கும் தான் வந்து
ப்ரொமோட் ஆகி போவாங்க. மேக்ஸிமம் இந்த இதுலேயே வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஓகே, அவ்வளோதான். நிறைய பேருக்கு சர்வீஸ் இருக்கும். 25 வருஷம் 30 வருஷம் தான் சர்வீஸ் இருக்கும். அதுக்கடுத்து போகிறதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி போடுறதா இருந்தால் போகலாம். எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் குயிக்காக வந்து ப்ரொமோஷன் வந்துடும். ஜேஇக்கு நார்மல் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். நிறைய பேர் வந்து டெக்னீஷியன் கிரேட் 1லேயே வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் அலோவன்ஸ் அதிகம், ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அதிகமாக நீங்கள் நடந்து போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதில் மற்ற போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சேலரி அதிகம் தான். ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ் எல்லாம் சேர்க்காம இதில் கொடுத்துருக்கேன். இதுலேயே ஒரு சில அலோவன்ஸ் சேர்ந்துருக்கு. பட் இந்த போஸ்ட்டுக்குன்னு கொஞ்சம் அலோவன்ஸ் இருக்குது. அதெல்லாம் சேர்க்காமலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு 27,000 32,000 வரைக்கும் சேலரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஓகே, அது போக இன்னும் நிறைய அலோவன்ஸ் இருக்குது. இப்போ ரிஸ்க் இதில் இருக்குது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு அலோவன்ஸ் கொடுக்குறாங்க. மாதம் 3,375 ரூபா வந்து கொடுப்பாங்க. டிராவல் அதிகமாக பண்ணுறனால டிராவலிங் அலோவன்ஸுமே ஒரு நாளைக்கு 625 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 3,000 4,000 5,000 கிட்ட கூட வந்துடும். ஓகே, நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுனால நைட் டியூட்டி அலோவன்ஸுமே இதில் கொடுப்பாங்க. ஓகே, மொத்தமாக இந்த அலோவன்ஸ் மட்டுமே 8,000 10,000 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40,000 42,000 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் எந்த மாதிரி டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதில் வந்து மற்ற போஸ்டோட கம்பேர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா சேலரி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்ததாக லீவ் வந்து சேம் தான். நான் மற்ற போஸ்ட்டுக்கு என்ன சொல்லணும் அதே தான். நீங்கள் மற்ற வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இதில் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபெசிலிட்டிஸும் அதே தான். ஓகே, இதில் நிறைய குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும், ரிஸ்க் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாமே வந்து அழுக்காகும், டெய்லி நிறையா வேர்த்துரும் நீங்கள் அதிகமாக நடக்கிறனால. அதே மாதிரி டியூட்டி ஹவர்ஸ் அதிகம். அந்த டியூட்டி ஹவர்ஸில் நீங்கள் அதிகமாக டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட் வேற இருக்குது. மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்கும். ப்ரொமோஷனும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் வந்து சேலரி அதிகம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் கூட நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். சேலரி அதிகம். ஓகே, இதில் நீங்கள் அடிக்கடி டெய்லி நடந்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். நீங்கள் தனியாக வாக்கிங் போகணும், ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் இல்லை. இந்த வேலை பார்த்தாலே உங்களோட ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஃபீமேலுக்கு வந்து இந்த போஸ்ட்டு கேட்டிங்கன்னா ஃபீமேல் மேல் 2 பேருக்குமே வந்து இதை கடைசியாக வச்சுக்கிறது நல்லது. பர்டிகுலராக நீங்கள் இன்னொரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் கடைசி ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, பர்டிகுலராக ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய போஸ்ட்டு கிடையாது. பட் இருந்தாலும் இதில் தான் வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னால நீங்கள் கடைசியில் இந்த ப்ரிஃபரன்ஸை கொடுத்துக்கோங்க, கொடுக்காம விட்டுறாதீங்க. கடைசி ப்ரிஃபரன்ஸாக வந்து இதை கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாபும் கூட. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆஃபீஸ் ஒர்க் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்களே விரும்பினாலும் நிறைய பேர் கேர்ள்ஸ் வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஆஃபீஸில் ஒர்க்கு கொடுத்தா அப்போ ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறனால எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ் ஒர்க் கொடுக்கறது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 அல்லது 3 நாளைக்குள்ள வந்து நம்ம எல்லா போஸ்ட்டை பற்றியும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, நான் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக டைம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகே, அது எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ண வேண்டாம். பட் அதிகமான ப்ரியாரிட்டி வந்து நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும். அப்ளை பண்ணி முடிக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றனால நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே 1 by 1 பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.